விவசாயி அங்கே கஷ்டப்பட்டுருக்கான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் லோன்ஸே கிடைக்கிறது இல்லை. எவனா ஒருத்தனாவது அதை பற்றி பேசுகிறானா? எவ்வளோ குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் கிடைக்காம தேர் ட்ராப்பிங் அவுட் ஆஃப் படிக்கிறது. மோடி பெருசாக பேசுகிறார், வித்யா லக்ஷ்மி லோன் கீன்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்கிறது இல்லை. அந்த ஃபஸ்ட்டு அந்த இதுக்குள்ளாரியே போக முடியறதில்ல. எப்போ பார்த்தா சர்வர் பிரேக் டவுன். இந்த பிஜேபிக்காரன் எவனா ஒருத்தன் என்னோட இதை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் மோடிக்கிட்ட. எஜுகேஷன் லோன்ஸே கிடைக்கிறது இல்லை. எவ்வளோ பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியும். நான் எவ்வளோ பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். பெரிய வந்துட்டானுங்கல்ல மேதாவிங்க. அரசியல் கொள்ளாடிக்கிறது. அரசியல் சேவை பண்ணணும். இட் இஸ் அ சர்வீஸ் ஏரியா. தட் இஸ் வென் யூ கம் இன் டு பாலிட்டிக்ஸ், மக்களுக்கு சேவை பண்ணுறது தான் ஒரு நல்ல அரசியல்வாதியோட பண்பு. ஆனால் இங்கே வருது எல்லா பிசாசுங்களும் கொள்ளாடிக்கிறதுக்கு. நான் எவ்வளோ கொள்ளாடிக்க முடியும், நீ எவ்வளோ கொள்ளாடிக்க முடியும்னு சொல்லிட்டு பேசுறது. இந்த மாதிரி ரொம்ப நாள் போயிட்டுருக்காது. இந்த 2026 தமிழ்நாட்டு மக்கள் திருந்தாட்டி, நான் சொல்கிற மாதிரி ஒரு சித்தராட்சி வராட்டி, கடவுள் ஒரு அதிசயம் பண்ணாட்டி, இந்த மக்கள் அந்த அதிசயத்தை ஏற்றுக்காட்டி, கண்டிப்பாக நாடு குட்டி சவராக தான் போகுது. இப்போ நான் பார்க்குறோம்ல, இந்த மோடி எவ்வளோ இயற்கையின் சீற்றம் நம்மளை அடிக்குது. மோடியை தான் வாய் பேசுதா? இப்போ இந்த எலெக்ஷனுக்காக உட்காந்துட்டுருக்குது, பீகார் எலெக்ஷனுக்காக. அங்கே எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. நான் நிஜமாக வேண்டிக்கிறேன். நாட் தட் ஐம் அ ஃபேன் ஆஃப் தேஜஸ்வி ஆர் ராகுல் எல்லாம். பட் அந்த 2 சின்ன வயசு பசங்க ஒருத்தம் இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் செருப்படி வேணும். வந்தால் தான் இந்த பிஜேபி திருந்தும். இல்லாட்டி இவங்க இன்னும் கூட ஆடுவாங்க. அப்படி ஏமாற்றி ஜெயிச்சிட்டிங்கன்னா கடவுள் தான் உங்களை அழிக்கணும். வேறு யாரும் பண்ண முடியாது.